வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் மீன ராசிக்கான ராசி பலன். நல்ல அறிவாற்றலும் நல்ல கற்பனை திறனும் உடைய மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே பணவரவு அதிகரித்து மன நிம்மதி அடையும் மாதமாக இந்த மார்கழி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு புதிய நண்பர்களை அதிகம் பெற்றுத்தரும். 3ஆம் இடத்து சுக்கிரன் தர்ம கர்ம ஸ்தானத்திலே மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். எனவே அன்னதானம், ஆலய திருப்பணி, இஷ்ட தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் போன்ற புண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்து புதன் 10ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே தொழிலில் நல்ல முன்னேற்றம், அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி, உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும், எதிர்பார்த்த லாபங்கள் தொழிலிலே உங்கள் கைகூடும். மேலும் தந்தை வழி தொழில் செய்பவர்களுக்கு, தந்தை கூட இருந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதோர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். திருமணத்தை பொறுத்தவரை மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் இந்த மார்கழி மாதம் திருமணத்திற்கு உகந்த மாதமாக இருக்காது. எனவே தையிலே திருமண வரன் நிச்சயித்துக் கொள்வது நல்லதாக இருக்கும். அதேபோல 7ஆம் இடத்திலே கேது திருமண வரன் அமைவதில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்துவார். எனவே திருமண வரன் தேடக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை காலை 10:30 to 12, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 மணி அளவில் அருகிலுள்ள துர்க்கையம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் சென்று எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது திருமண தடை விலகும். விரும்பிய இடத்தில் திருமண வரன் அமையும். மேலும் 7.5 சனியின் தாக்கம் சற்று வலிமையாக இருப்பதால் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவில் செல்வது நல்லது. வரும் ஜனவரி 11 அன்று அனுமன் பிறந்த நாள். எனவே அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயில் சென்று அனுமனை வழிபட்டு வந்தால் 7.5 சனியின் தாக்கம் குறையும். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 21, மார்கழி 22, அதாவது ஜனவரி 6, ஜனவரி 7 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இம்மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் மார்கழி 2, 5, 12, 18, 23. இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் சரஸ்வதி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.